சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஔவையார் பாடல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய மாணவர்களுக்கு குறிப்புகள் கிடைக்காத ஒரு தலைப்பு எதுனா இந்த ஔவையார் பாடல்கள் தான். ஸோ நம்முடைய வகுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்முடைய பழைய பாடப்புத்தகம், புதிய பாடப்புத்தகம் என அனைத்திலும் இருக்கக்கூடிய ஔவையார் தொடர்பான தகவல்களை தொகுத்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கு பல தகவல்களை இணைத்து இந்த வகுப்போடு சேர்த்து கொடுத்துருக்கேன். வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு புதிய பாடத்திட்டத்தில் ஔவையார் பற்றிய பாடல்கள் தொடர்பான செய்திகள் என்று கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு. இதில் எந்த ஔவையார் அப்படின்ட்டு நமக்கு கொடுக்கல. ஏன்னா தமிழ் இலக்கிய வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஔவையார்கள் இருக்கிறாங்கன்னா, பல்வேறு காலகட்டத்தை சேர்ந்த 7 ஔவையார்கள் இருக்கிறாங்க. எத்தனை ஔவையார்கள்? 7 ஔவையார்கள் நமக்கு பல்வேறு காலகட்டத்தை சார்ந்து இருக்கிறாங்க. நம்ம முதல்ல அந்த 7 ஔவையார்கள் எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை பற்றிய தகவல்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஔவையாரை குறிப்பிட்டு படிக்கணும் பள்ளிப்பாட புத்தகத்தின் அடிப்படையில் என்பதை நம்ம மிக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பாருங்க, முதல் ஔவையார் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்னா சங்க காலத்தை சேர்ந்தவர். சங்க காலத்தை சேர்ந்தவர் என்றால் 8 தொகை 10 பாட்டு எந்த காலத்தில் எழுதப்பட்டதோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் சங்ககால ஔவையார். இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார்னா அதியமான், தொண்டைமான், கிள்ளிவளவன், இவர்கள் எல்லாம் சங்ககால ஔவையாருடைய காலத்தோடு வாழ்ந்தவர்கள். இவர் மொத்தம் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்றால் 59 பாடல் எழுதியிருக்கிறாரு. அதில் அகப்பாடல் மொத்தம் எத்தனைனா 26, புறப்பாடல் மொத்தம் 33, ஆக மொத்தம் 59 பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று நம்பப்படுகிறது. இவர்தான் முதல் ஔவையார். இவருடைய பெருமை காரணமாகத்தான் இவருக்கு பின்பு வந்த தமிழ் மூதாட்டிகள் இவருடைய பெயரை சூட்டிக்கிட்டாங்க. எப்படி நம்முடைய முன்னோர்களின் பெயரை நாம் சூட்டிக் கொள்கிறோமோ அதுபோல இவருடைய பெருமையை கருதி இவருடைய பெயரை பார்த்தீங்கன்னா இவருக்கு பின் வந்த பெண்பார் புலவர்கள் இவருடைய பெயரை சூட்டிக்கிட்டாங்க. அதனால தான் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் 7 ஔவையார்கள் இருக்கிறாங்க. அடுத்து 2வது ஔவையார் பாருங்க. இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் என்றால் இடைக்காலத்தை சேர்ந்தவர். இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்றால் மூவேந்தர்கள், பாரி மகளிரான அங்கவை, சங்கவை, கம்பர், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், புகழேந்தி புலவர், இவர்கள் அனைவருமே இவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களாக அறியப்படுகிறார்கள். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை இவருடைய காலம் இருக்கிறது. இவர் தான் நீதி காலத்தில் சேர்ந்தவர். நீதி காலம் என்று அழைக்கப்படுகின்ற நீதி நூல்கள் தோன்றிய காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஔவையார். இவரை பற்றி தான் நம்ம அதிகமாக படிக்க வேண்டி இருக்கு. காரணம் என்னன்னா, நம்முடைய பாடத்திட்டத்தில் நீதி நூல்களுக்கு கீழே தான் ஔவையார் தொடர்பான செய்திகள் என்ற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இவரை பற்றிய தான் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்து ஔவையார் 3 பாருங்க. 3வது ஔவையார் இவர்தான் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி ஆகிய நூல்களை எழுதியவர். இவருடைய காலம் 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை. இப்போ 7 ஔவையார்ல பள்ளிப்பாட புத்தகத்தில் என்ன சொல்றாங்கன்னா 6 ஔவையார்கள் இருந்ததாக தான் சொல்றாங்க. காரணம் என்னவென்றால் இந்த 2 ஔவையார்களும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்களாக பள்ளிப்பாட புத்தகத்தில் கொண்டிருக்கிறாங்க. அதனால் இடைக்காலத்தை சேர்ந்த ஔவையார் இந்த இருவருமே சேர்ந்தது தான். பள்ளிப்பாட புத்தகத்தின் அடிப்படையில் ஔவையார் 2, ஔவையார் 3 இந்த இருவருமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்களாக பள்ளிப்பாட புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி எழுதிய ஔவையார் இடைக்காலத்தை சேர்ந்த நீதி நூல்களை எழுதிய ஔவையார் என்று நாம் எடுத்துக்கொள்ளல் வேண்டும். அடுத்த ஔவையார் பாருங்க. இவர் அசதிக்கோவை, பந்தநந்தாதி, நான்மணி மாலை, நன்னூல் கோவை, அருந்தமிழ் மாலை உள்ளிட்ட சிற்றிலக்கியங்களை இவர் இயற்றியிருக்கிறார். சிற்றிலக்கியங்களின் காலம் என்றாலே நாயக்கர்களின் காலம்தான். அவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான். அதுக்கு அடுத்தது 5வது ஔவையார் பாருங்க. இவர் விநாயகரகவல், ஔவை குறள், நல்லா பாருங்க, ஔவை குறள், அட்டாங்க யோக குறள் இதை எழுதியவர் 5வது ஔவையார். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. அடுத்தது 6வது ஔவையார் தரிசனப்பத்து, ஔவை நிகண்டு, வியாழமுகம், கணபதி ஆசிரிய விருத்தம் ஆகியவை பாடியவர். இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது. கடைசியாக 7வது ஔவையார்
கல்வி ஒழுக்கம், பெட்டகம், நீதி ஒழுக்கம் ஆகிய நூல்களை இயற்றியவர். இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் என்று அறியப்படுகிறது. நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் எத்தனை ஔவையார்கள் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறாங்கன்னா 6 ஔவையார்கள். அந்த 6 ஔவையாரில் முதல் ஔவையார் சங்க காலத்தை சார்ந்தவர். இவருக்கு அடுத்து வந்தவர் இடைக்காலத்தை சார்ந்தவராக அறியப்படுகிறார், நீதி நூல் காலத்தை சார்ந்தவராக அறியப்படுகிறார். அப்போ நம்ம எந்த 2 ஔவையாரை பார்க்கணும்னா சங்க காலத்தை சார்ந்தவரும் இடைக்காலத்தை சார்ந்த இந்த 2 ஔவையார்களை பற்றிய தகவல்களை பழைய மற்றும் புதிய புத்தகத்தின் அடிப்படையில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்தி முழுமையாக நிறைவு பெறும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது நீதி நூல்கள் இயற்றிய இடைக்காலத்தை சேர்ந்த ஔவையாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இவர் எந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்னா கம்பரும் புகழேந்தி புலவரும் வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார். இவர் மொத்தம் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறார்னா 70 பாடல்களை எழுதியிருக்கிறார். எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. முழுவதுமாக இவருடைய பாடல்கள் கிடைக்கப் பெறவில்லை. இதுவரைக்கும் இவர் எழுதிய முழு பாடல்கள் நமக்கு கிடைக்கப் பெறலை. இவர் எழுதிய மிக முக்கிய பாடல்கள் என்னென்னா பாருங்க, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. இந்த மூதுரைக்கு தான் வேறு என்ன பெயர் இருக்குன்னா வாக்குண்டாம் என்ற பெயர் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மூதுரை நூலினுடைய முதல் கடவுள் வாழ்த்து பாடல் எப்படி ஆரம்பிக்கும்னா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்று ஆரம்பிக்கும். அதனால் அந்த முதல் சொல்லின் அடிப்படையிலேயே இதற்கு வாக்குண்டாம் என்ற பெயரும் இருக்கிறது. இவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் என்றால் மிகச்சரியாக புத்தகத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் இவர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். வள்ளல் பாரி இறந்த பிறகு அவருடைய புதல்விகளுக்கு உறுதுணையாக இருந்தவர் இடைக்கால கட்டத்தை சார்ந்த ஔவையார் தான். இப்போ இவர் எழுதிய நூலைத்தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஒரு முறை பார்த்துங்க, இவரை பற்றி மிகவும் குறைவான தகவல் தான். கம்பர் புகழேந்தி காலத்தில் வாழ்ந்தவர். 70 பாடல்கள் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை மற்றும் நல்வழி. 12ஆம் காலகட்டத்தை சேர்ந்தவர். வள்ளல் பாரியின் புதல்விகளுக்கு உறுதுணையாக இருந்தவர். இவ்வளவுதான் இவரை பற்றிய தகவல். இப்போ அடுத்தது இவருடைய நூலை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்கணும். இவர் எழுதிய மிக முக்கியமான முதல் நூல் எதுனா ஆத்திச்சூடி. இப்போ ஆத்திச்சூடி என்றால் என்ன பொருள் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆத்தி என்பது முதலில் அத்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தி என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால் அத்தி மலரை குறிப்பிடுகிறது. இப்போ அத்தி மலரை சூடுபவர் யார்? அத்தி மலரை சூடுபவர் சிவன். இந்த அத்தி தான் ஆத்தி என்று அழைத்து ஆத்திச்சூடி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஆத்தி மலரால் ஆன மாலையை சூடுபவன் சிவபெருமான் தான். இவர் சிவன் மீது அதிக பக்தி கொண்டவரால் இவர் சிவனின் பெயரிலேயே இந்த நூலுக்கு பெயர் சூட்டினார். இப்போ ஆத்திச்சூடி என்ற நூலுக்கு பெயர் காரணம் இதுதான். இப்போ இந்நூலின் கடவுள் வாழ்த்து எப்படி துவங்குது பாருங்க. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே, அத்திப்பூக்களால் ஆன மாலை அணிந்த இறைவனை நாம் தொழுது தொழுது வணங்குவோம் என்று கூறி முதல் வழிகளாக முதல் கடவுள் வாழ்த்தாக கூறி ஆத்திச்சூடி நூலை இவர் ஆரம்பித்திருக்கிறார். நூலின் முதல் சொல்லால் பெயர் பெற்ற நூல் ஆத்திச்சூடி. ஏனென்றால் இந்த நூலின் முதல் அடி எப்படி துவங்குகிறது என்றால் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவன் என்று துவங்குகிறது. அதனால் நூலின் முதல் சொல்லால் பெயர் பெற்ற நூலாக ஆத்திச்சூடி அறியப்படுகிறது. அகர வரிசையில் அறிவுரை கூறும் நூல் ஆத்திச்சூடி. காரணம் என்னன்னா அகர நிரல் கொண்டு எழுதப்பட்ட முதல் இலக்கியம் எதுவென்றால் ஆத்திச்சூடி தான். பாருங்க, வரிகளை கொடுத்துருக்கு பாருங்க. ஆ முதல் அக்கு வரை, கா முதல் இன் வரை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் வரிசையிலேயே அடிகள் இருக்கும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என் இழத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் இட்டு உன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசேல், அக்கம் சுருக்கேல். இப்படி அகர நிரல் கொண்டு எழுதப்பட்ட முதல் இலக்கிய நீதி நூல் எதுவென்றால் ஆத்திச்சூடி தான். இதற்கு பொருள் என்னன்னா நல்ல செயல்களை செய்ய விரும்ப வேண்டும், எல்லா கோபங்களையும் நாம் நீக்க வேண்டும், முடிந்ததை நம்மால் முடிந்ததை பிறருக்கு வழங்க வேண்டும், பிறர் வழங்குவதை நாம் எப்பொழுதும் தடுத்தல் கூடாது, நம்முடைய இன்ப துன்பங்களை நம்முடன் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் மற்றவரிடம் பகிரக்கூடாது,
எப்பொழுதுமே முயற்சியை கைவிடவே கூடாது. கல்வியை இகழக்கூடாது. எண்ணையும் எழுத்தையும் இகழவே கூடாது. யாரிடமும் கை நீட்டி வாங்கக்கூடாது. எப்பொழுதும் பகுத்து உண்டு வாழ வேண்டும். ஐயம் இட்டுதான் நாம் உண்ண வேண்டும். உலக வழக்கத்தை நாம் கைவிட வேண்டும். படிப்பதை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நாம் படிப்பதை எப்பொழுதுமே தொடர்ந்துகிட்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஓதுவது ஒழியல். அவ்வியம் பேசல் என்றால் பொறாமை பேசக்கூடாது என்பது அவ்வியம் பேசல் என்பதற்கான பொருள். கடைசியாக அகம் சுருக்கேல். அகம் சுருக்கேல் என்றால் அதிக லாபத்துக்காக தானியங்களை விற்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதுதான் இந்த வரிகளுடைய பொருள். ஆத்திச்சூடி என்ற பெயரில் எழுதப்பட்ட பிற நூல்களை பாருங்க. பாரதிதாசன் என்பவரும் ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். இப்போ பாரதிதாசன் ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதிதாசன் அவர்கள். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியிருக்கிறார். அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் நெல்லை சு முத்து. ஸோ ஆத்திச்சூடி என்ற பெயரில் படைக்கப்பட்ட பிற நூல்கள் இது. ஸோ ஆத்திச்சூடி நூலை நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற நூல் மூதுரை. மூதுரைக்கு வேறு என்ன சிறப்பு பெயர் இருக்கிறது என்றால் வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூலும் மூதுரை தான். இப்போ மூதுரை என்பதன் பொருள் என்னன்னா மூத்தோர்கள் கூறும் அறிவுரை என்று பொருள். அப்போ முதுமை கூட்டல் உரை, முதுமை கூட்டல் உரை, மூத்தோர்கள் கூறும் அறிவுரைதான் இந்த மூதுரை. கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை உடையது என்றால் 30 வெண்பாக்களை உடையது இந்த நூல். என்ன பாவகையால் இயற்றப்பட்டதென்றால் நேரிசை வெண்பா பாவகையால் இயற்றப்பட்டது மூதுரை நூல். கடவுள் வாழ்த்து பாடல் பாருங்க. வாக்கு உண்டாம் நல்ல மனமும் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யாருக்கு நல்ல கருத்துக்களை பேசும் சொற்பேச்சு திறமை கிடைக்கும், யாருக்கு நல்ல மனம் கிடைக்கும், யாருக்கு தாமரை மலரின் மேல் அமர்ந்துள்ள மகாலட்சுமியினுடைய பார்வை கிடைக்கும் என்றால் பூக்களை கொண்டு தும்பிக்கையான் பாதம். தும்பிக்கையான் பாதம் என்றால் விநாயகர். யார் அவர்கள்? பூக்களை கொண்டு விநாயகரின் பாதத்தை தப்பாமல் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை பேசும் பேச்சு திறமையும் நல்ல மனமும் தாமரை மீள் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியின் வாசமும் கிட்டும் என்று முதல் பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கடவுள் வாழ்த்து பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் அவர்கள். அதற்கு பிறகு அறிவியல் கருத்தமைந்த நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரி பாருங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். இதற்கு பொருள் என்னன்னா, கடல் நீர் இருக்கிறது. கடல் நீரை ஒரு நாழி என்றால் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய குவளை, அந்த குவளையில் நிரப்பப்படக்கூடிய நீரின் அளவு தான் ஒரு நாழி. ஒரு நாழி அளவு இடம் இருக்கக்கூடிய ஒரு குவளை என்று எடுத்துக்கொள்வோம். அதை மிகப்பெரிய கடல்ல நான் முக்கிறேன். இப்போ அந்த மிகப்பெரிய கடலில் முக்கினாலும் அந்த ஒரு நாழி அளவு தண்ணீரைத்தான் அந்த குவளை கொள்ளும். 4 நாழி அளவு தண்ணீரை அது கொள்ளாது. அதுபோலத்தான் நிதியும் கணவனும் நேர்படினும், செல்வமும் நல்ல கணவனும் அமைந்தாலும் உனக்கு வரக்கூடிய இன்பத் துன்பங்கள் உன்னுடைய விதிப்பயனைத்தான் அமையும், உன்னுடைய ஊழ்பயனாகத்தான் அமையும் என்று தன்னுடைய தோழிக்கு அறிவுரை வழங்குவதாக இந்த செய்யுள் இடம்பெற்றிருக்கிறது. இதை எப்படி மிக அழகாக படிக்கணும்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன் என்று படித்தால் சாலச் சிறந்தது. அதற்கடுத்து பாருங்க, கல்வியின் சிறப்பை குறிப்பிடுகிறார். எதை பற்றி குறிப்பிடுகிறார்? கல்வியின் சிறப்பு. மன்னனும் மாசு அறக் கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பொருள் என்னன்னா, ஒரு துலாக்கோலை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு புறம் மன்னனை நாம் அமர வைக்கிறோம், மறுபுறம் ஒரு மாசு அறக்கற்ற
தெளிவாக கற்ற குற்றமற்று கற்ற மற்றொரு சான்றோரை நாம் இங்கு நிறுத்துறோம். இந்த இருவரில் யார் சிறந்தவர் என்றால் மாசற கற்றவர்தான் சிறந்தவர். காரணம் என்னன்னா, மன்னன் எந்த நிலப்பகுதியை ஆளுகிறானோ அந்த நிலப்பகுதியில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. ஆனால் கற்றவருக்கு அவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாடே அவருடைய நாடு ஆகிவிடுவதால் கற்றவருக்கு மட்டும்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் சிறப்பை குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வை மூதாட்டி அவர்கள். நாலடியாரும் அதைத்தான் கூறுகிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய நீரொழிய கற்பவே பாலன் குறிகின் தெரிந்து என்று கூறிவிட்டு வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரச செறின்வவ்வார் எச்சமென ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற என்று குறிப்பிடுகிறார். பழமொழி 400 என்ன கூறுகிறது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் என்று பழமொழி 400 குறிப்பிடுகிறது. இப்படி நாலடியாரும் சரி, அவ்வை மூதாட்டியின் வரிகளும் சரி, பழமொழி 400ம் சரி, அனைத்துமே என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய கல்விக்குத்தான் சிறப்பை வழங்கியிருக்கிறது. அடுத்த பாடல் வரிகளை பாருங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. அடக்கம் உடையவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி அவர்களை ஏளனம் செய்து விடாதீர்கள். காரணம் என்னவென்றால், மடைத்தலையில் ஆறு இருக்கிறதுன்னு வச்சுங்க, அந்த ஆறின் கரையில் என்பதைத்தான் குறிப்பிடுகிறது. மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அந்த கொக்கு என்ன செய்யும்? ஆற்றங்கரையில் நின்று கொண்டு சிறிய சிறிய மீன்கள் செல்லும் போதெல்லாம் அமைதியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அது கொத்தி தின்னாது. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், பெரிய மீன் எப்பொழுது வரும் அதை கொத்தி உண்ணலாம் என்று அது காத்து கொண்டிருக்கும். அதுபோல அடக்கமுடையவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய குறிக்கோள் மிக 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 பெரியது. அதற்கான காலத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் என்று எண்ணி நீங்கள் அவர்களை ஏளனம் செய்து விடாதீர்கள் என்று எவ்வளவு ஒரு அழகான ஓமையோடு ஓமித்திருக்கிறார் ஔவையார் அவர்கள். அடுத்தது பாருங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். தொல்புலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எப்படி நாம் வயல்வெளிக்கு நீரை வாய்க்கால் வழியாக பாய்ச்சும் போது அது நெல்லுக்கு மட்டும் செல்லாமல் புல்லுக்கும் செல்கிறதோ, அதுபோல இவ்வுலகில், இந்த தொன்மையான உலகில் எவ்வளவோ தீமை உடையவர்கள் இருக்கலாம். ஆனால் மழை நல்லவர்களுக்கும் பெய்கிறது, தீமையை செய்பவர்களுக்கும் பெய்கிறது. காரணம் என்னென்றால், அது பெய்வது நல்லவர்களுக்குத்தானே தவிர கெட்டவர்களுக்கு அல்ல. இப்ப நல்லவர்கள் என்று ஒருவர் இருந்தாலே அவர்கள் காரணத்திற்காகத்தான் கெட்டவர்களுக்கும் அங்கே மழை பொழிகிறதே தவிர அவர்களால் தான் கெட்டவர்களும் பயன்பெறுகிறார்களே தவிர கெட்டவர்களுக்கு என்று தனியாக மழை பொழிவது இல்லை. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நல்லவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் மழைதான் அமிழ்தம், எல்லா உயிர்களுக்கும் மழைதான் அமிழ்தம். அந்த மழை நல்லவர்களால் தான் பெய்கிறது. எனவே நல்லவர்களால் தான் அனைவரும் இங்கு உயிரோடு இருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பண்புடையவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் வள்ளுவம் குறிப்பிடுகிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிகின்றேல் மண்புக்கு வாய்வது மண் என்றும் வள்ளுவம் குறிப்பிட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரே கருத்தோடு அமைந்த பாடல்கள் தான். ஒரே கருத்தை கூறும் வெவ்வேறு நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் தான். இப்படி நம்ம ஒப்புமைப்படுத்தி படித்தோம் அப்படின்னா தமிழ் படிக்க 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 நமக்கு இனிமையை தந்து கொண்டே இருக்கும். அடுத்த வரிகளை பாருங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல் வாரும் உண்டு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, உடன் பிறந்தவர்களும் நம்முடைய உறவினர்களும் மட்டும்தான் நமக்கு சுற்றத்தார்கள் என்று நம்ம நினைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் மட்டும் நமக்கு சுற்றத்தார்கள் அல்ல. ஏனென்றால் நம்மோடு பிறந்தே இருக்கக்கூடிய நோயும் இருக்கிறது அல்லவா? அந்த நோய் நமக்கு உறவினராக நம்ம கொள்ள முடியுமானா? முடியாது. அப்போ நம்முடைய உறவினர்களாக இருந்து கொண்டே நமக்கு உதவாமல் இருப்பவர்களும் இருப்பார்கள். அவர்கள் நல்ல உறவினர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப யார் உறவினர்களாக நாம் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடன் பிறந்த நோய்க்கு நம்முடன் பிறவாமல் மாமலையில் இருக்கின்ற மருந்து எப்படி நம் உடன் பிறந்து கொள்ளும் நோய்க்கு மருந்தாகிறதோ அப்படி நம்முடன் நெருங்கி இல்லாமல்
எங்கோ ஓரிடத்தில் இருந்து நம்முடைய துன்பத்திற்காக உதவுபவர்களை நாமும் உறவினர்களாக கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் ஔவை மூதாட்டி அவர்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த மூதுரை என்ற நூல் முடிவடைகிறது. இன்னும் இந்த நூலை என்னுடைய ஆசை என்னன்னா 30 பாடல்களுமே விளக்கணும்னு தான் ஆசை. ஆனால் டிஎன்பிசி தேர்வின் அடிப்படையில் நமக்கு தேவையானதை மட்டும் படித்தாலே போதுமானது. அடுத்த நூல் பாருங்க, கொன்றை வேந்தன் எப்படி ஆத்திச்சூடியில் சிவனை போற்றுகிறாரோ அதுபோல மீண்டும் கொன்றை வேந்தனிலும் யாரைத்தான் போற்றுகிறார் என்றால் சிவனைத்தான் போற்றுகிறார். ஏனென்றால் கொன்றை வேந்தன் என்று குறிப்பிடப்படுபவர் சிவபெருமான் அவர்கள்தான். கொன்றை வேந்தனின் மைந்தனாக குறிப்பிடப்படுபவர் விநாயகர். ஔவையார் அவர்கள் பெரும்பாலான நூல்களில் கடவுள் வாழ்த்தாக யாரை வணங்கியிருப்பார் என்றால் விநாயகரைத்தான் வணங்கியிருப்பார். பாருங்க, சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக இந்த நூலிற்கு கொன்றை வேந்தன் என பெயரிட்டார். இந்நூலில் மொத்தம் எத்தனை நீதி கருத்துக்கள் இருக்குன்னா 91 நீதி கருத்துக்கள் 91 அடிகளில் ஒற்றை பாக்களாலான அடிகளில் அவர் கூறியிருப்பார். இதுவும் அகர நிரல் அமைப்பினை கொண்ட நூல்தான். எப்படி ஆத்திச்சூடி ஆவில் தொடங்கி தொடர்ச்சியாக முதலெழுத்தின் வரிசையில் அமைகிறதோ அதுபோல கொன்றை வேந்தனும் அகர நிரல் அமைப்பினை கொண்ட நூல்தான். எப்படி இருக்கு பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, இல்வாழ்க்கையை நாம் நல்லபடியாக நடத்தவில்லை என்றால் நல்ல அறச்செயல்களையும் செய்ய முடியாது, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் தேட்டை என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு ஈகை செய்யாமல் தாமே வைத்து கொள்ளும் செல்வம். தீயார் என்றால் கொள்ளையடிப்பவர்கள் என்று பொருள். இங்கு யாரு? கொள்ளையடிப்பவர்கள். இப்போ யார் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் செல்வத்தை தானே வைத்துக் கொள்கிறார்களோ அந்த செல்வம் கொள்ளையடிப்பவர்களால் கொள்ளையடிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இப்படி அகர நிரல் அமைப்பினை கொண்ட நூலாக கொன்றை வேந்தன் அமைந்திருக்கிறது. மேலும் கடவுள் வாழ்த்து பாடலை பாருங்க, முதல் அடி என்ன குறிப்பிடுகிறது என்றால் கொன்றை வேந்தன் செல்வன். கொன்றை வேந்தன் செல்வன் என்பது யாரை குறிப்பிடுகிறது என்றால் விநாயகரை குறிப்பிடுகிறது. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்று ஆரம்பித்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எப்படி வள்ளுவம் ஆரம்பித்ததோ அதுபோல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கொன்றை வேந்தன் நூல் ஆரம்பிக்கிறது. மிக முக்கிய நீதி கருத்துக்களாக நம்ம டிஎன்பிசி அடிப்படையில் இந்த வரிகளை எல்லாம் பார்த்துக்கணும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என கூறும் நூல் கொன்றை வேந்தன். எண்ணெழுத்து இகழேல் என்று கூறினால் ஆத்திச்சூடி. இந்த இரண்டுக்குமே நீங்க தெளிவா வித்தியாசம் பார்த்துக்கணும். ஏன்னா எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று கூறியவரும் ஔவையார் தான், எண்ணெழுத்து இகழேல் என்று கூறியவரும் ஔவையார் தான். ஆனால் இரண்டும் வெவ்வேறு நூல்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று கூறும் நூல் கொன்றை வேந்தன், எண்ணையும் எழுத்தையும் இகழக்கூடாது என்று கூறும் நூல் ஆத்திச்சூடி. கைபொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை விட எப்பொழுதுமே நிலைபெற்று இருக்கக்கூடிய செல்வம், மெய்யான செல்வம் எது என்றால் கல்வி என்று குறிப்பிட்டிருக்கிறார். போனகம் என்பது தான் உழந்து உண்டேல் மிக முக்கியமான வரி. சிறந்த உணவு எதுவென்று குறிப்பிடுகிறார் என்றால் நாம் உழைத்து அந்த உழைப்பினால் ஊதியம் பெற்று அந்த ஊதியத்தின் மூலமாக நாம் உண்ணும் உணவுதான் சிறந்த உணவு என்று போனகம் என்பது, போனகம் என்றால் சிறந்த உணவை குறிப்பிடுகிறது. போனகம் என்றால் தான் உழந்து உண்டல், நாம் உழைத்து உண்டல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது பாருங்க, ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. செல்வத்திற்கு அழகு எது என்றால் செல்வத்திலே சிறந்த செல்வம் எதுவென்றால் நாம் விடாமுயற்சியால் பெற்ற செல்வம்தான் அழகு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு என்று. தேடாது அழிக்கின் பாடாய் முடியும். இதற்கு பொருள் என்னன்னா, ஒருவரிடம் பெரும் செல்வம் இருக்கிறது என்றால் அவர் துன்பப்படுவாரா என்றால் நிச்சயமாக துன்பப்படுவார். எப்பொழுது இருக்கின்ற செல்வத்தை மட்டும் பயன்படுத்தி செலவழித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது தீர்ந்த பிறகு அவர் துன்பப்படுவார். அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? இருக்கின்ற செல்வத்திற்கு மேல் தினமும் செல்வம் சேர்க்க தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் என்ன கூறுகிறார்? தேடாது அழிக்கின் பாடாய் முடியும், அவர்கள் பாடாய் படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து சோம்பேறிகளை பற்றி சொல்றார் பாருங்க. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர். சோம்பேறிகளாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே துன்பப்பட்டு கொண்டே இருப்பர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சீரை தேடின் ஏரை தேடு. பெருமை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், புகழ் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வேளாண் தொழிலை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். தொழுது ஊன் சுவையின், உழுது ஊன் இனிது. ஒருவரிடம் நீங்கள் அடிமையாக வேலை செய்கிறீர்கள்னா அந்த அடிமையாக இருப்பதனால் உங்களுக்கு
சுவை மிகுந்த உணவு கொடுக்கப்பட்டாலும் அந்த உணவு சுவை மிகுந்தது அல்ல. அப்படியானால் எந்த உணவு சுவை மிகுந்தது என்றால், நீங்கள் பாடுபட்டு உழுது அந்த உழவு தொழிலின் மூலமாக நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுதான் இனிய சுவை உடைய உணவு என்று இந்த வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார். தொழுது ஊன் என்றால் அடிமை தொழில் செய்து உண்ணும் உணவு என்று பொருள். உழுது ஊன் என்றால் உழவு தொழில் செய்து உண்ணும் உணவு என்று பொருள். இப்போ தொழுது ஊன் சுவையின், உழுது ஊன் இனிது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மருந்தே ஆயினும் விருந்தொடுவுன், மருந்தே ஆயினும் விருந்தொடுவுன், அமிழ்தமே கிடைத்தாலும் விருந்தோம்பல் செய் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விருந்து இல்லோருக்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம். விருந்தோம்பல் தான் இந்த உலகத்திலே சிறந்த ஒழுக்கம் என்று மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தந்தை சொல்மிக்க மந்திரம் என்றை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதற்கான பொருள் உங்களுக்கு தெரியும். அடுத்து பையச் சென்றால் வையம் தாங்கும். பையச் சென்றால் என்றால் பொறுமையாக தகுந்த வழிகளில் நடத்தல். பொறுமையாக நாம் தகுந்த வழிகளில் நடந்தால் இந்த உலகத்தையே வெல்லலாம், இந்த உலகம் போற்றும்படி வாழலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடைசி வரிய பாருங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம் என்றால் செல்வம். தொல்காப்பியம் என்ன கூறுகிறது என்றால், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. கடல் கடந்து செல்லும் பழக்கம் தமிழ் பெண்களுக்கு இல்லை என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. ஆனால் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், திரைகடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டும், கடல் கடந்து சென்றாவது செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்று ஔவையார் பாடல் குறிப்பிடுகிறது. ஆண்கள் கடல் கடந்து சென்றாவது செல்வம் ஈட்ட வேண்டும் என்று ஔவையாரும், பெண்களுக்கு கடல் கடந்து செல்லும் பழக்கம் இல்லை என்று தொல்காப்பியம் குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டிய கொன்றைவேந்தன் மிக முக்கிய வரிகள். அடுத்தது பார்க்க வேண்டியது நல்வழி என்ற நூல். இதற்கு முன்பு நம்ம பார்த்த ஆத்திச்சூடியாக இருந்தாலும் கொன்றைவேந்தனாக இருந்தாலும் மூதுரையாக இருந்தாலும் பெரும்பான்மையாக நீதி கருத்துக்களை நமக்கு தந்தது. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற நல்வழி என்ற நூல் நீதி கருத்துக்களை மிக குறைவாகத்தான் தருகிறது. இப்போ எந்த கருத்துக்களை அதிகமாக தருகிறது என்றால், ஞானம் மோட்சம் அடைவதற்கான நல்ல வழிகளை கருத்துக்களாக கூறும் நூல்தான் இந்த நல்வழி. மறுமை பற்றியும் விதியை பற்றியும் பரம்பொருளை பற்றியும் நிலையாமை ஆகிய கருத்துக்களையும் எடுத்துரைக்கும் நூல் நல்வழி. மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுனா 41 பாடல்களை கொண்டது நல்வழி. இதுவும் நேரிசை வெண்பாவால் ஆனது. நல்வழி பாடலின் கடவுள் வாழ்த்து பாடலும். அவர் யாரை வணங்குகிறார் என்றால் விநாயகரைத்தான் வணங்குகிறார். எப்படி வணங்குகிறார் பாருங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன். விநாயக பெருமானே, பாலையும் தேனையும் பாகையும் பருப்பையும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்த தூமினையே, நீ எனக்கு எதை தர வேண்டும் தெரியுமா? எனக்கு செல்வத்தை தர வேண்டாம், பெரிய வீடுகளை தர வேண்டாம், எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், சங்கத்தமிழை எனக்கு தா. இயல் இசை நாடகம் இந்த மூன்றும் அடங்கிய சங்கத்தமிழை மட்டும் எனக்கு கொடுத்து விடு என்று விநாயக பெருமானிடம் கேட்கிறார் ஔவை மூதாட்டி அவர்கள். இதைத்தான் கடவுள் வாழ்த்தாகவே பாடியிருக்கிறார் நல்வழியில். அதற்கடுத்தது பாரதியார் குறிப்பிட்ட நல்வழி பாடல் இதுதான். நம்ம படிச்சிருப்போம் புத்தகத்தில். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் என்று குறிப்பிட்டிருப்போம். அது இந்த பாடல் தான். இந்த பாடல்ல என்ன சொல்றார் பாருங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இப்ப சாதி இந்த உலகத்தில் மிக முக்கியமாக இந்தியாவில் பல்வேறுபட்ட சாதிகள் இருக்கிறது. ஆனால் ஔவை கூறுவது 2 சாதிகளைத்தான். அது என்ன சாதி? பல்வேறு நீதி நூல்களை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வைத்து கூறியிருக்கிறேன் என்று கூறுகிறார் பாருங்க. முதல் வரி அதைத்தான் கூறுகிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின். நான் பல்வேறு நீதி நூல்களை ஆராய்ந்து விட்டேன். சாதி 2 தான், சாதி 2ற்கு மேல் இல்லை. அப்ப அந்த 2 சாதிகள் என்னென்ன? மேதினியில் இந்த உலகினில் இட்டார் பெரியோர், தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்களை மற்றவருடன் விருந்தோம்பல் செய்து பகுத்து உண்டு வாழ்பவர் பெரியோர். அவர்கள்தான் ஒரு சாதி, பெரியோர் சாதி. இப்ப யார் சிறியோர்? இடாதோர் இழிகுலத்தோர். அப்ப இழிகுலத்தை சேர்ந்தவர்கள் யார்? தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்களை மற்றவரோடு பகுத்து உண்டு ஓம்பாதவர்கள் இழிகுலத்தை சார்ந்தவர்கள். இதுதான் உலகத்திலும் உண்மை என்று பட்டாங்கில் உள்ளபடி
என்று கூறி முடித்து விட்டார் அவ்வை பிராட்டி அவர்கள். அடுத்து பாருங்க, நமக்கு தெரியும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று புத்தகத்துல ஒரு இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதென்ன பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்? இந்த 10 என்பது எதை குறிப்பிடுகிறது? அவர் 10 என்று குறிப்பிடும் சொல்லுக்கு தொகை சொல் எது பாருங்க. எந்த 10 பறந்து போகும் பசி வந்தால்? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், இவை 10ம் பசிவந்திட பறந்து போகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மானம் பசி வந்தால் பறந்து போயிடும், குலப்பெருமை பறந்து போகும், கல்வி பறந்து போகும், வலிமை பறந்து போகும், அறிவு பறந்து போகும், கொடைத்தன்மை பறந்து போகும், மனக்கட்டுப்பாடு பறந்து போகும், உயர்ந்த எண்ணம் பறந்து போகும், விடாமுயற்சி பறந்து போகும், தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், இளைய பெண்களின் மேல் கொண்ட காதல், இவை 10மே பசி வந்தால் பறந்து போகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வை பிராட்டி அவர்கள். அதற்கு அடுத்த பாடலை பாருங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில், வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என்னென்று இட்டுண்டு இரும். ஒருவர் தன்னுடைய ஆயுட்காலம் முடிந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் நாம் எவ்வளவோ நாட்கள் எவ்வளவோ ஆண்டாண்டோ அழுது புரண்டாலும் இறந்தவர்கள் வரமாட்டார்கள். நாமும் அப்படித்தான் செல்ல போகிறோம். அப்ப நம்ம இருக்கும் போதே என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை பகுத்து உண்டு வாழ வேண்டும். நாம் போம் அளவும் எமக்கு என்னென்று இட்டுண்டு இரும், நமக்கும் அது வழியே நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை பகிர்ந்து கொண்டு வாழ்வோம் என்று குறிப்பிட்டு முடித்திருக்கிறார் அவ்வை பிராட்டி அவர்கள். அடுத்தது பாருங்க, இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. இது போன்ற ஒரு வரி புறநானூறிலும் வருகிறது. அதனால இந்த வரியை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். என்ன வரி பாருங்க, 9 நாழி உடுப்பது 4 முழம். இப்ப நாம் 2 நாழி அளவு உணவைத்தான் நம்மால் உண்ண முடியும், அவ்வளவுதான் நமக்கு வயிறு இருக்கிறது. உடுப்பது 4 முழம் அளவுள்ள உடையைத்தான் நம்மால் உடுத்தவும் முடியும். ஆனால் 80 கோடி நினைத்து எண்ணுவன. ஆனா நம்ம மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு பாருங்க 80 கோடி அளவு எண்ணங்களை சுமந்து கொண்டு நினைத்து கொண்டே இருக்குமா. கண்புதைத்த மாந்தர் குடிவாழ்க்கை. அப்படி தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கொண்டே இருப்பவர்களுடைய குடிவாழ்க்கை, உயிர் வாழ்க்கை எப்படி துன்பப்படும்னா, மண்ணில் செய்யப்பட்ட மண்பாண்டம் கீழே விழுந்து உடைகிறதோ அதுபோல சஞ்சலத்தால் பல்வேறு எண்ணங்களால் அவர்களுடைய வாழ்க்கையும் துன்பப்படும் என்று குறிப்பிட்டு முடித்திருக்கிறார் அவ்வை பிராட்டி. இதே போலவே இதே கருத்தமைந்த ஒரு பாடல் புறநானூரில் நம்ம புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அதை எழுதியவர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அவர் தான் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுறாரு பாருங்க, 9 நாழி உடுப்பவை 2. அவ்வை பிராட்டி கூறிய அதே கருத்து தான். பிறவும் எல்லாம் ஓர்வுக்குமே, பிற எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் சமம். அதனால என்ன செய்ய வேண்டும்னா, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினும் தப்புன போலவே என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் எல்லா செல்வத்தையும் அனுபவிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களால் அனுபவிக்க முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் நாழி அளவு உணவைத்தான் உண்ண முடியும், 4 முழம் உடையைத்தான் அணிய முடியுமே தவிர நீங்கள் என்ன நினைத்தாலும் உங்களால் முழு செல்வத்தையும் அனுபவிக்க முடியாது. அதனால் செல்வத்தை நீங்கள் ஈதல் செய்ய வேண்டும், கொடையை செய்ய வேண்டும் என்று நக்கீரனார் குறிப்பிட்டிருப்பார். இப்போ இந்த 4 நூல்களில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்கலான்னா, இதுதான் நம்ம பார்த்துருக்கிற 4 நூல்கள். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா இடைக்காலத்தை சேர்ந்த ஔவையார் தான். இதனுடைய பாக்கள் பாருங்க, ஆத்திச்சுடி 109 ஒற்றை வரிப்பா, கொன்றை வேந்தன் 91 ஒற்றை வரிப்பா, மூதுரை 30 நேரிசை வெண்பா, நல்வழி 40 நேரிசை வெண்பா. இதை தான் பார்த்தீங்கன்னா ரத்தின சுருக்கமாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் முதல்ல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகள். அதற்கு பிறகுதான் நான் கூறிய அனைத்து பாடல் வரிகளும் பிற தகவல்களையும் நீங்கள் ஞாபகம் வைத்து படித்து கொள்ள வேண்டும். அடுத்தது தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஔவையாருடைய பாடல் வரிகளை பார்க்க போகிறோம். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். நம்ம கற்று இருப்பது வெறும் நம்ம கையில் இருக்கக்கூடிய கை மண் அளவு தான் நம்ம கற்று இருக்கிறோம். அப்போ இன்னும் கல்லாதது எவ்வளவு இருக்கிறது என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணுடைய அளவு எவ்வளவோ அந்த அளவிற்கு நாம் இன்னும் படிக்காமல் இருக்கிறோம். இதை யார் கூறுகிறார் என்றால் கல்வி தாய் சரஸ்வதி தாய் கூறுகிறார். அதனால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். புலவர்களே, உங்களுக்குள் நீங்கள் சண்டையிட்டு கொள்ள தேவையில்லை. காரணம் என்னன்னா, எறும்பும் அதோட கையால் 8 சான் அளவுடையது தான்
எனவே நான் பெரியவர் நீங்கள் பெரியவர் என்று உங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வை பிராட்டி. இந்த வரிகள் எவ்வளவு பெருமை மிக்க வரிகள் பாருங்க. எப்படி கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரி ஐநாவில் இடம்பெற்றிருக்கிறதோ அதுபோல கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வரிகள் எங்கு இருக்கிறது என்றால், எந்த நாட்டில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதென்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா என்ற ஒரு நகரம், அதில் பிலடெல்பியா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் அருங்காட்சியகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாங்கன்னா, வாட் வி ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எர்த். நாம் தெரிந்து வைத்து கொண்டிருப்பது எந்த அளவிற்கு என்றால், நம் கையில் இருக்கக்கூடிய மண்ணின் அளவுதான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதைத்தான் எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்க. வாட் we have learned is like a handful of earth, but what we have yet to learn like the whole world. ஆனால் நாம் இன்னும் படிக்காதது இந்த உலக அளவிற்கானது என்று ஆங்கிலத்தில் தமிழில் இருக்கக்கூடிய வரியை மொழிபெயர்த்து அந்த அறிவியல் அருங்காட்சியகத்தில் தமிழுக்கு பெருமை சேர்த்து இருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். இதை விட பெருமை தமிழர்களுக்கு கிடைக்குமா? எவ்வளவு மிகப்பெரிய பெருமை பாருங்க. ஐநாவிலும் இடம்பெற்றிருப்பது தமிழ் வரிதான், அறிவியல் அருங்காட்சியகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது தமிழ் வரிதான். அந்த அளவிற்கு பெருமை மிகு மொழி நம்முடைய தமிழ் மொழி. நம்ம இதுவரைக்கும் இப்போ பார்த்து முடித்தது இடைக்காலத்தில் வாழ்ந்த நீதி நூல்களை பாடிய ஔவையாரைத்தான் பார்த்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம புத்தகத்தில் சங்ககால ஔவையார் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது. 8 தொகை நூல்களில் இந்த சங்ககால ஔவையார் பல்வேறு பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் 33 பாடல்கள் புறத்திணை பற்றியும் 26 பாடல்கள் அகத்திணை பற்றியும் மொத்தம் 59 பாடல்களை சங்க இலக்கியங்களில் இயற்றியிருக்கிறார். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை என இந்த 4 நூல்களில் இவருடைய 59 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. சங்க காலத்திலேயே அதிக பாடல்களை பாடிய பெண் புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் அதிக பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் யாரோடு நட்பு பாராட்டியவர் என்றால் அதியமானிடம் நட்பு பாராட்டியவர். அதியமானுக்காக அதியமானின் போர் எதிரியான தொண்டைமானிடம் தூது சென்றவரும் இந்த ஔவையார் தான். அதியமான் தனக்கு கிடைத்த அமிழ்தத்தை ஒத்த அரிய வகை நெல்லிக்கனியை அவர் உண்ணாது யாருக்கு கொடுத்தார் என்றால் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாருக்கு கொடுத்தார். அதை பற்றி நம்ம புத்தகத்தில் என்ன வரிகள் இடம்பெற்றிருக்குன்னா, நீல மடிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே தொன்னிலை பெருமலை விடர் அகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையோ என்று குறிப்பிட்டிருக்கிறார். கிடைப்பதற்கு அரிய நெல்லிக்கனியின் பெருமையை உணர்ந்த நீ அந்த பெருமையை மட்டும் நீ உன்னுடைய மனதுக்குள் அடக்கி கொண்டாய். ஆனால் அந்த பழத்தை எனக்கு கொடுத்து விட்டாயே, நீ எப்படி வாழ வேண்டும்? நீல மடிமிடற்று ஒருவன் போல. நீல மடிமிடற்று ஒருவன் என்று குறிப்பிடுவது சிவபெருமானை குறிப்பிடுகிறது. அப்ப அதியமானை என்ன சொல்லி பாராட்டுறார்னா, நீ அந்த சிவபெருமானை போல் வாழ வேண்டும், நீ அந்த சிவபெருமானை போல் என்றென்றும் வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் அந்த மிக முக்கிய வரிகளை சொல்ற பாருங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது, அந்த நெல்லிக்கனியினுடைய பெருமையை உனக்குள் அடக்கி வைத்து கொண்டாய், என்னிடம் சொல்லவில்லை. ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க நான் இறக்கக்கூடாது என்று அந்த வாழ்வை நீட்டிக்கக்கூடிய நெல்லிக்கனியை எனக்கு தந்து நான் இறக்கக்கூடாது என்று எமக்கு கொடுத்தாயே. நீ நீல மடிமிடற்று ஒருவன் போல மண்ணுக, நீ நீல மடிமிடற்று ஒருவனான சிவபெருமானைப் போல என்றும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று பாடியிருப்பார் ஔவையார். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றிய மிக முக்கிய இன்னொரு வரிகள் என்னன்னா, சோழன், பெருநற்கிள்ளி, சேரமான், மாரிவின்கோ, பாண்டியன், உக்கிர பெருவழுதி இந்த மூவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை பாடியவர் யாருன்னா இதே சங்ககால ஔவையார் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான வரிகள் நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதியமானுடைய போர் எதிரியார்னா தொண்டைமான். அந்த தொண்டைமான் அதியமான் மீது போர் பகை கொண்டு போருக்கு தயாராக இருப்பார். அந்த காலகட்டத்தில் அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்ற பாடலைத்தான் வஞ்ச புகழ்ச்சி அணியாக எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த வரி. அந்த வரிகளை நமக்கு புத்தகத்தில் கொடுத்திருப்பாங்க. அது என்ன வரினா, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன்னகர். இதற்கு என்ன பொருள்னா, உன்னுடைய கருவிகள் இருக்கக்கூடிய பாசறை
எப்படி இருக்கு அப்படின்னா மயில் தோகை போல மிக அழகாக இருக்கு. மாலையெல்லாம் சூட்டப்பட்டிருக்கு. அப்படியே கண்ணுக்கு பார்க்கும் பொழுது அப்படியே புதுசு புதுசா இருக்கு. அப்படியே நெய் தடவியது போல பல பல பலன்னு இருக்கு. அப்படி உன்னுடைய பாசறை கொட்டில் இருக்கிறது. ஆனா தொண்டைமான் கிட்ட இதை சொல்றாரு. ஆனா அதியமானுடைய எப்படி இருக்கும் தெரியுமா என்று அடுத்த வரிகள் எப்படி சொல்றாரு பாருங்க. அவ்வே அங்க பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. ஆனா அங்க இருந்தால் அனைவருக்குமே கொடுத்து வாழும் தலைவனான அதியமானிடம் எப்படி இருக்கும்னா, அவனுடைய படைக்கொட்டில் எப்படி இருக்கும்னா, பல்வேறு பகைவர்களை குத்தி 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 அந்த முனை மழுங்கி போயிருக்கும். அந்த குத்தி குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றிலமாதோ கொல்லர்களிடம் அதை சரி செய்ய கொடுத்துருப்பாங்க. அவனுடைய படைக்கொட்டில் அப்படி இருக்கும். ஆனா உந்து எப்படி இருக்கு, நல்லா புதுசா இருக்கு, பல பல பலன்னு இருக்கு, நெய்யை போல பல பல பலன்னு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து தொண்டைமான் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, பல்வேறு வெற்றிகளை பெற்றவன் அதியமான். நாமோ அவர் மீது தேவையில்லாத பொறாமை கொண்டு சினம் கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் அவரிடம் போரை தவிர்ப்பது நல்லது என்று தொண்டைமான் அதியமானிடம் கொண்ட போரை தவிர்த்திருப்பார். இது நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய அருமையான வரி. ஆனால் அதியமான் ஒரு காலகட்டத்தில் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையுடன் போரிட நேரிட்டது. அதில் பெருஞ்சேரல் இரும்பொறையால் வெல்லப்பட்டான் அதியமான். அந்த போரில் பெருஞ்சேரல் இரும்பலை எய்த அம்பு மார்பில் குத்தி இறந்து பட்டான் அதியமான். அந்த நேரத்தில் மிகவும் வருத்தத்தோடு வரிகளை எழுதுறார் ஔவையார். என்ன எழுதுறாருன்னா, சிறிய கல் பெறின் எமக்கு ஈயும் மண்ணே, சிறிதளவு கல் பெற்றால் நீ உண்ணாது அதை எங்களுக்கு அனைவருக்கும் கொடுத்து விடுவாய். பெரிய கல் பெறின் யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, அதிகளவு கல் கிடைத்தால் அதை எங்களோடு பகிர்ந்து கொடுத்துவிட்டு மீதமிருக்கக்கூடிய கல்லை நீ அறிந்து கொண்டு எங்களுடைய பாடலை கேட்டு மகிழ்வாயே. இப்பொழுது அந்த 2 நிலையும் சென்று விட்டதே, நீ இறந்து பட்டாயே என்று கண்ணீர் மல்க எழுதியிருக்கார் ஔவை பிராட்டி. இவ்வளவுதான் நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஔவையார் அதியமானை பற்றி இருக்கக்கூடிய வரிகள். இது மட்டும் இல்லாம பழைய பாட புத்தகத்துல ஔவையார் புறநானூற்றில் எழுதிய மற்றும் ஒரு பாடல் இருக்கு. அது என்னன்னா, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு நிலம் நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, அது பள்ளமாக இருந்தால் என்ன, இல்லை மேடாக இருந்தால் என்ன, எப்பொழுது அந்த நிலம் நல்ல நிலமாக கருதப்படும் என்றால் அந்த நிலத்தை ஆளுபவன் நல்ல ஆண்மகனாக இருந்தால் அந்த நிலம் நல்ல நிலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஔவையார் அவர்கள் இந்த பாடல்ல. இந்த பாடல் பலமுறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வரிகள். நம்ம இந்த வகுப்புல சங்ககால ஔவையார், இடைக்கால ஔவையார் என நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குறிப்புகளை பாடல் வரிகளோடு பார்த்துருக்கோம். இதை மீறி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு வகுப்பை நீங்கள் கவனித்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த டாபிக் ஓவர். இதோட தமிழ் இலக்கியத்துக்காக நம்முடைய டிஎன்பிஎஸ்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அனைத்து வகுப்புகளுமே முடிந்தது. இப்போ அடுத்தடுத்து நம்ம திருக்குறள் அதிகார வகுப்புகளை பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட வினாக்களை விரிவாக நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை பார்த்துட்டே வர போகிறோம். எனவே நம்முடைய சிவம்சி அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.